ரிட்டையர்டான டிஃபென்ஸ் பர்சனலுக்கான பென்ஷன் சிஸ்டம்ல ஒரு பெரிய முன்னேற்றம் வந்திருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, மிக சரி. இது ஸ்பார்ஷ், அதாவது சிஸ்டம் ஃபார் பென்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன், ரக்ஷா அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் பென்ஷன் சிஸ்டம் பத்தினது. இந்த சிஸ்டம் ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்த சுமார் 6.43 லட்சம் பென்ஷன் குளறுபடி சம்பந்தப்பட்ட கேசுகள்ல கிட்டத்தட்ட 5.60 லட்சம் கேசுகளை, அதாவது 87% கேசுகளை வெற்றிகரமா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு பெரிய சாதனை. 87% ரிசால்வ் பண்ணிட்டாங்களா? சூப்பர். இந்த ஸ்பார்ஷ் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது? பென்ஷனர்களுக்கு இதனால என்ன பயன்? ஸ்பாஷ் பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழே இயங்குற ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வெப் பேஸ்டு சிஸ்டம். இது உலகத்திலேயே பெரிய டிஃபென்ஸ் பென்ஷன் சிஸ்டம்ல ஒன்றுன்னு சொல்றாங்க. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் வீரர்கள், அப்புறம் பாதுகாப்பு துறையில வேலை செஞ்ச சிவிலியன்கள் எல்லாருக்கும் அது சர்வீஸ் கொடுக்குது. பிரயாக்ராஜ், முன்னாடி அலகாபாத்னு சொன்னோம்ல, அங்க இருக்கிற டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ் கண்ட்ரோலர் ஆஃபீஸ் தான் இதை நிர்வகிக்கிறாங்க. இதோட முக்கிய அம்சம் என்னன்னா, எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி இன்டர்மீடியரியும் இல்லாம பென்ஷன் கோரிக்கைகளை ப்ராசஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணி டைரக்டா பென்ஷனர்களோட பேங்க் அக்கவுண்ட்ல பணத்தை போடுறது தான். அப்போ டிரான்ஸ்பரன்சி அதிகமா இருக்கும், அலைய வேண்டியதில்லை இல்லையா? நிச்சயமா. பென்ஷனர்கள் அவங்களோட டீடைல்ஸ் ஆன்லைன்லயே பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். அவங்களோட பென்ஷன் அக்கவுண்ட் பத்தின எல்லா விவரங்களையும் வெளிப்படையா பார்க்க முடியும். பென்ஷன் ஆரம்பிக்கிறது, கொடுக்கறது, கரெக்ஷன் பண்றது, குறைகளை சரி செய்யறது எல்லாமே இந்த ஒரே பிளாட்ஃபார்ம்ல நடக்கும். இதனால ஆபீஸ்க்கு நடையா நடக்கிற கஷ்டம் குறையுது, குறை தீர்க்கிறதுக்கான டைமோ ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இது ரிட்டையர்ட் வீரர்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய ரிலீஃப். டிஜிட்டல் டெக்னாலஜியோட பவரை இதை காட்டுது.